இருக்கேன். நான் தேவகோட்டை மாணிக்கவாசம் நிலைப்பள்ளி 8ஆம் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பினாயில் வந்து எப்படி வந்து செய்யறது, அதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் வந்து மேம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து செய்யல வந்து மாஸ்க்கு கிளவுஸ் வந்து போட்டு செய்யணும், பார்த்து வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இப்போ பினாயிலாம் வந்து அது கலர், அதுக்கு வந்து ரோஸ் கலர் அப்படின்னு வந்து நிறைய கலர் இருக்கு. நமக்கு தேவையான கலரை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சர்பத்தூள் பற்றியே சொல்லியிருக்காங்க, அது எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஆசிட் இருக்கு, அந்த ஆசிட்டை வந்து சர்பத்தூளில் வந்து ஊற்றிட்டு வந்து நம்ம வந்து நல்லா கலக்கணும்னா வந்து சூடு போனதுக்கப்புறம் வந்து ஒரு இதெல்லாம் போட்டு வந்து பண்ணோம்னா வந்து சர்பத்தூள் வந்து ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாதான் வந்து மேம் வந்து சொல்லி கொடுத்துருந்தா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி வணக்கம். தேவகோட்டை மாணிக்கவாசம் நடுநிலைப்பள்ளி 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் வந்து சொன்னாங்க, சார் பேர் வந்து சண்முகம் அப்படின்னு சொன்னாங்க. மேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பினாயில் எப்படி செய்யறது அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து தேவையான பொருட்கள்லாம் சொல்லி 2 அக்காவை கூப்பிட்டு செய்ய வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இது சோப்பு செய்யறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து அதில் வந்து ஆசிட் ஒரு இது வந்து கலக்கணும், அது கலந்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சோப்பா எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நிறைய பார்த்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து கடையிலலாம் போய் வாங்க வேணாம், நீங்கள் வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். சார் வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி வணக்கம். 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் மேடம்லாம் சொல்லியிருக்காங்க, பினாயிலு சோப்பு பவுடரு சோப்பு எல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. சார் வந்து நம்ம எல்லா செய்யலையுமே வந்து மாஸ்க்கும் க்ளவுஸும் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேடம் வந்து பிள்ளையார்பட்டியில் வந்து அந்த இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து ட்ரைனிங் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம், எல்லா வயசுல உள்ளவங்களும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் வந்து எல்லாத்தையும் போய் சொல்லுவேன். அதே மாதிரி மேம் செஞ்சு காட்டினா எங்கள் அம்மாட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன். நன்றி வணக்கம். என் பேர் தேவகோட்டை மாணிக்கவாசம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து சண்முகம்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சோப் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு சொன்னாங்க. அதில் வந்து பினாயிலை பற்றி சொன்னாங்க. அதில் வந்து நம்ம வந்து ஒயிட் கலரில் வந்து செஞ்சோம்னா அது வந்து 10 ரூபா கம்மியாக இருக்கும். ஆனால் கலர் போட்டு செஞ்சோம்னா வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து உப்பு தண்ணி வந்து கலக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார்பட்டி பக்கத்தில் வந்து கொடுக்குறாங்களாம். அதில் வந்து கம்ப்யூட்டரு, அப்புறம் வந்து மசாலா, அப்புறம் வந்து தையல், இந்த மாதிரிலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சோப்பு ஆயில், இந்த மாதிரி சோப்பு பவுடர், இந்த சொல்லி எல்லாம் பண்ணி காமிச்சாங்க, செஞ்சு காமிச்சாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. எங்கள் அம்மாட்டெல்லாம்